Hello guys, good evening. Java 8 features. இது கேப்போம் பாருங்க. Java 8 features பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். டெவலப்பிங் இருந்தாங்க. ஆனா இங்க லாம்டா எக்ஸ்பிரஷன் லாம்டா அதெல்லாம் சொல்ல ஒரு சும்மா பர்சனல் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. Okay. Hello guys, attendance போடுங்க. Okay, good, fine. இருங்க டாஸ்க் இப்ப வரதே இல்ல. ஏன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. என்னாச்சு அரவிந்த்? நீங்க ஓகே பிஸி ஆயிட்டீங்களோ? ஓகே. சௌமியா கேக்குதா சௌமியா? என்னாச்சு? சௌமியா கேக்குதாங்க? சொல்லுங்க சார். டாஸ்க் எங்க பண்ணவே இல்ல. நான் இன்னைக்கு முடிச்சு அனுப்பிச்சிடுறேன் சார். நைட் அனுப்பிச்சிடுறேன். யா ஓகே ஓகே. ஸோ இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஓகேவா? அப்பதான் நமக்கு இது வந்துட்டு ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் ஒர்க்கை தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சரியா? ஸோ அதனால இது வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இந்த டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேவா? ஸோ நான் இங்க தனியா கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லி ஒன்று கொடுத்தேன், கரெக்டா? ஸோ அதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு என்ன தேவை, என்ன ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணிக்கோங்கன்னா என்டிட்டி எப்படி கிரியேட் பண்றது, சர்வீஸ், அந்த ஃப்ளோ ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஃப்ளோ வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டீங்கனால அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுதான் ஸ்ப்ரிங் போர்ட் ஓகேவா? ஃபைன். ஸோ அதனால அது மட்டும் எனக்கு இந்த டாஸ்க்கை வந்து எனக்கு எல்லாரும் நான் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஷேர் பண்ணிடுவீங்க இல்லையா? ஓகே ஃபைன், குட். ஸோ தென் மதன் சார், நானும் நைட்டுக்குள்ள சென்ட் பண்ணேன் சார். அப்படிங்களா? கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். பாதி முடிச்சிருக்கேன், பாதி ஓகே. ஸோ முடிச்சது வரை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட்ல இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்கு, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்றீங்களா? ஸ்ப்ரிங் பூட்டே டவுட் தாங்கிறீங்களா? இதுக்கு நாம என்ன சொல்யூஷன் கொடுக்கறது? அதுதான் கேக்குறேன், இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்றதுன்னு. ஸ்ப்ரிங் பூட்டே டவுட் தான் அப்படியா மதன்? நோ சார். நோ சாரா? ஓகே கிளியர் தான் சார். சூப்பர். டவுட் வந்தா ரெக்கார்டிங்ஸ் பார்த்து. ஓகே ஓகே. அவங்க டைம்ல ஒர்க் பண்ணுவோம். ஆமா, அவங்க டைம்ல தான் ஒர்க் பண்ணுவோம். இது ஏன் யோசனை அந்த அதே தான் போட்டுக்கலாம். அப்படியா? யோசிச்சீங்க போன டைம் இருக்கிறேன் தான் வந்தாரு. ரெசியூம்ல போடுறது இருக்கிறேன் தான் போட்டுருக்காங்க. அப்ப அதனால கேக்குறாங்க. ஓகே கைஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கேடியாஸ். என்ன பேரு? ஸ்ப்ரிங் போர்ட்ல மட்டும்தான் பேர்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. கேடி, ஜாக்சன், ஜகட்டா, அவ்வளவுதான் இல்லையா? எஸ்.
கேடியாஸ் அப்படின்னா என்னவா? எஸ், ஹைப்பர்மீடியா ஆஸ் த இன்ஜின் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டேட். இதை என்ன பண்றாங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் கேடியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ என்னன்னா நம்ம நேத்து ரன் பண்ணோமா அப்ளிகேஷன் எங்க இருக்கு? சரி, இப்போ அந்த ஒர்க் பண்றப்ப ப்ராடக்ட் டிபெண்ட்ஸ் சொல்றோம். அதுல எத்தனை டிபெண்டன்சிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்ம எவ்வளவு டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணி இப்போ 2 மாடல்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த 2 மாடல்லயும் மாடல், அதாவது மாடல் என்டிட்டி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சர்வீஸ் ரெபாசிட்டரி எழுதுறீங்க. ஓகே. சரியா? அந்த டிஏஓ கொண்டு வந்தா சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே. அங்க ஒரு டிபெண்டன்சி யூஸ் பண்றீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அந்த சர்வீஸை கொண்டு போய் கண்ட்ரோலர்ல இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. அங்க யூஸ் பண்றீங்களா? இது ஒரு சின்ன திங்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், நிறைய டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் இந்த இடத்துல எக்ஸாக்டா நான் வேற எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஒரு மினிமம் 3 இருக்கும், ஒரு சின்ன இது இருக்கும். அப்படிதான் இல்லையா? ஒரு 3 நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரெபாசிட்டரி இருக்குமா, அந்த ரெபாசிட்டரி கொண்டு போய் சர்வீஸ்ல பண்ணுவீங்க, ஒன்னு இருக்கும். அப்படிதான் இல்லையா? அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலர்ல கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 அதிகமா யூஸ் பண்றோம், 2 இருக்கும். ஓகே, இதே நீங்க ரியல் டைம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கும். இப்ப நிறைய கிளாஸஸ் எடுத்து நம்மளா எழுதுறது தான், நம்ம நீடுக்கு ஏத்த மாதிரி நம்மளா இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது தான். புரியுதா? என்டிடி தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி விஷயம் செக்யூரிட்டி. ஓகே, சோ நேத்து என்ன பண்ணோம்னா லைக் நம்ம ஒரு ரெபாசிட்டரி வச்சுக்கிட்டோம், ஒரு என்டிட்டி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? சோ இத வச்சுட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துருச்சு? எல்லாமே வந்துருச்சு. அப்படிதானா? சோ அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது ஒரு சம் மெட்டா டேட்டாஸ் வந்துச்சு பாத்தீங்க இல்லையா? சோ மெட்டா டேட்டா இஸ் நத்திங் பட் அந்த பேஜினேஷன், ஷார்ட்டிங், அதுதான் என்னது கேடியாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் தட் இன்ஃபர்மேஷன் டு ஆக்சஸ் ரெஸ்ட் இன்டர்ஃபேசஸ். புரியுதா? அதாவது அந்த பேஜ், அந்த சைட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது தான் இந்த கேடியாஸ்னு அர்த்தங்க. அப்படிதானா? இப்ப நான் இதை நம்ம ரன் பண்ணிட்டோமா? இப்ப இதை ரன் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நமக்கு என்ன வந்துருச்சு? ஓகே, இப்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சு. இந்த இடத்துல போயிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப ரன் பண்றதுக்காக என்ன பண்ணோம்? லோக்கல்ஹோஸ்ட் /employees அப்படிங்கறத மட்டும் நம்ம கொடுத்தோம். இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா? this is nothing but KDS. அப்போ இந்த சைட் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், சைட் மீன்ஸ் நான் இப்ப கொடுத்துருக்கேன் லோக்கல்ஹோஸ்ட் 8080 எம்ப்ளாயீஸ் அப்படி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்படி கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என்ன சொல்றோம்? கேடியாஸ். சரியா? சரி, இப்போ இதுல டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. இதா சரி, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பேஜினேஷன், ஷவுட்டிங், சோ தட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணலாம். இது எப்படி எடுக்கணும்னு சொன்னோம்? என்டிட்டியோட டைப் இஸ் லோயர் கேஸ் தென் ஆடட் டு எஸ். ஏன்னா அதுக்கு நமக்கு என்ன இருக்காது? எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம தனியா டிஃபைன் பண்ண மாட்டோம், கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒண்ணுக்கு இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம்? சிம்பிள் திங் எஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சைஸ் பை டிஃபால்ட் என்ன எடுக்குது? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டோட்டல் எலமெண்ட். டோட்டல் எலமெண்ட்ங்கிறது இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கும். ஓகே, இந்த எலமெண்ட் நமக்கு எங்க இருக்கிற எலமெண்ட்? ஒர்க் பெஞ்ச்ல இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நம்பர் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? இது பை டிஃபால்ட்டாவே 0 பேஸ்ல தான் இருக்கும் நம்பர். ஓகே, இண்டெக்ஸ் மாதிரி தான் இங்க நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த நம்பர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பை டிஃபால்ட்டாவே 0 பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேஜ் நம்பர் 1. அப்ப இந்த அதாவது பேஜ் டோட்டல் பேஜஸ் இதுல வந்து 1 இருக்கு.
ஓகே, அதுல இது 0. அடுத்த ஒரு பேஜ் இருந்ததுன்னா 1 வரும். நம்பர் 1, நம்பர் 2, 3, 4, 5 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அந்த பேஜை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதா கேடியாஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா பேஜ் ஈக்குவல் டு 0, சைஸ் ஈக்குவல் டு 20. அப்படிதானே? அப்ப இது என்னது, நமக்கு இங்க பேஜினேஷன்ஸ் எல்லாம் அதுவே ஒண்ணு கொடுக்குது. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சோ கான்ஃபிகரேஷன் பேஜினேஷன் ஆர் ஷார்ட்டிங். பேஜினேஷன்ஸ்ங்கிறது நத்திங் பட் அந்த பேஜ், இது என்ன பேஜ் நம்பர் 0, சைஸ் வந்துட்டு 20. கரெக்டா? இதுக்கு பேர் என்னது? ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம், மேல யூஆர்எல் மேல இப்படி கொடுத்தோம் அப்படின்னா query parameter page equal to 0 and size equal to என்னது 20 இப்படிலாம் இருக்குதானே? அப்பதானே இதுக்கு பேர் தான் என்னது, query parameter அப்படின்னு அர்த்தம். இங்க மேல போய் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் query parameter. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இதை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. என்ன வந்திருக்கு, பேஜ் நம்பர் 0, சைஸ் என்ன கொடுத்துருக்கோம் 20 அப்படின்னு இருக்கா. இப்ப இந்த இடத்துல சைஸ் பை டிஃபால்ட்டாவே சைஸ் 20 தான் இருக்கும். பேஜ் நம்பர் 1, இப்ப பேஜ் நம்பர் 1 ஏதாவது இருக்கா இதுல? எதுவுமே இல்ல, அதுல டோட்டலா 0 தான் இருக்கு. அப்படிதான் இல்லையா? அப்ப நெக்ஸ்ட் இதுல எடுத்து பாருங்க, அது என்ன காட்டுது, பேஜ் 1 சைஸ் 20. அதுல எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. இது கேடிஎஸ் அந்த ரெஸ்ட் ஏபி நமக்கு கொடுக்கிறது. புரியுதா? அதே மாதிரி பேஜ் நம்பர் 2 இருக்கா, நான் பார்க்க போறேன். பேஜ் நம்பர் 2 இருக்கா? இல்ல. அப்ப அது இல்லைன்னா நமக்கு என்ன காட்டும், இதே மாதிரி தான் வரப்போகுது. புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் 2, ஓகே, டோட்டல் பேஜஸ் 1, டோட்டல் எலமெண்ட் இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா? இதுதான் என்ன பண்ணுது, டோட்டல் எலமெண்ட் எடுத்து வருது. இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும்னு அர்த்தம் கேடிஎஸ். ஓகே, இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி பேஜினேஷன்ஸ் எல்லாம் பண்றது தான் நம்ம இங்க என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் திங் கேடிஎஸ். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அது நமக்கு எப்படி கொடுக்குது அப்படின்னா, அதை கொடுக்கிறவர் தான் இங்க இந்த கேடிஎஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க இதுல எடுக்கிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எம்ப்ளாயிஸ் இதுக்கு இப்படி நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளா நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போய் இப்படி செட் பண்ணிக்கலாம். அதாவது இது பேஸ் பாத். இப்ப நமக்கு இதுல கொடுப்போம் இல்லையா, இப்ப எம்ப்ளாயிஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த என்டிட்டி பேரே வச்சு நீங்க பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா சிம்பிள் திங் இங்க ஒரு அனோட்டேஷன் நம்ம யூஸ் பண்றோம். ரெபாசிட்டரி ரெஸ்ட் ரிசோர்ஸ் பாத் ஈக்குவல் டு மெம்பர்ஸ். அப்ப இந்த எம்ப்ளாயிஸ்க்கு பதிலா நம்ம மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப அது இல்ல, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டைரக்டா இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போய் இப்படி கொடுத்துக்கலாம். இப்ப டிஃபால்ட் பேஜ் சைஸ் நமக்கு என்னவா இருந்துச்சு, 20 இருந்துச்சு. இப்ப அதை நம்ம மாத்தணும் அப்படின்னா அப்படி மாத்திக்கலாம். ஓகேவா? இது ப்ராப்பர்ட்டி தான். இது என்ன எங்க கொடுப்போம் அப்படின்னா இங்க கொடுப்போம், அவ்வளவுதான். எஸ், அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல போயிட்டு ப்ராப்பர்ட்டியோட பேர் என்ன கொடுக்கணும் தெரியுமா, ஸ்ப்ரிங் டாட் டேட்டா டாட் என்ன கொடுத்துக்கலாம், ரெஸ்ட். ஓகே, சோ பேஸ் பாத் அப்படின்னு இருக்கா. இந்த பேஸ் பாத் நான் ஸ்லாஷ் ஏபின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்லாஷ் ஏபின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கொடுத்தோம்னா இப்ப இதோட பேஸ் பாத் என்னவா இருக்கணும், ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ். எஸ், தட்ஸ் ஆல். இப்ப நம்ம இங்க போயிட்டு இப்ப நான் எம்ப்ளாயிஸ் கொடுத்தா லோட் ஆகுமா, ஏன் ஆகாது? எஸ், இப்ப நம்ம பேஸ் பாத் என்ன செட் பண்ணிட்டோம், திஸ். ஓகே, இப்போ ஒரு என்ன வந்துச்சு, எரர். ஏன் எரர் வந்துச்சு, ஏன் கிடையாது, பிகாஸ் எஸ் இங்க கொடுக்கும்போது இப்ப என்ன கொடுக்கணும், இப்போ வந்துச்சா API ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ் இப்படி நம்ம கொடுத்தோடனே இப்ப நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. கரெக்டா? இப்ப இதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட் டாட் பேஸ் பாத் கொடுத்துட்டு ஸ்லாஷ் API அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். சரியா? சோ இதே மாதிரி இப்ப நான் என்ன பண்றேன்னா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா டாட் என்ன கொடுக்கணும், ரெஸ்ட் டாட். சரியா? சோ இதுக்கான மீடியா டைப் கொடுக்கலாம். இப்ப பேஜ் நம்பர் வேணும். சரியா? அதுக்காக நம்ம என்ன வச்சுக்கலாம், சிம்பிள் திங் என்ன பேரு, பேஜ் நேஷனுக்கு என்ன கொடுத்தோம், டிஃபால்ட் பேஜ் சைஸ்.
இங்க இருக்குது இல்லையா? ஸோ டிஃபால்ட் பேஜ் சைஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ 20 இருக்கா? இப்போ நம்ம இதை என்ன வச்சுக்கலாம்னா ஒரு 30 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டிஃபால்ட்டா பேஜோட சைஸ் என்னவா மாறும்? 30 இருக்கும். நம்ம எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டா 20 இருக்கும். நம்ம இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில வந்து இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ பேஜோட சைஸ் நமக்கு என்னவா எடுத்துப்பாங்க அப்படின்னா 30 எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இது 30 எடுக்கிறதுனால இப்போ நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு பேஜோட சைஸ் என்னவா இருக்கும்? 30 சைஸ் நமக்கு வச்சுக்கலாம். பேஜ் சைஸ் புரியுதா? அப்ப இந்த 30ல இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப நான் இங்க கொடுக்குறேன். இப்போ எம்ப்ளாயீஸ் ஸ்லாஷ் இதெல்லாம் கொரி பாராமீட்டர், அது பை டிஃபால்ட்டா இருக்கிறது. இந்த பேஜ்லாம் பேஜ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னது 30 கொடுத்துக்கிறேன். இது 30 பேஜ். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு 15 கொடுத்து பார்க்கிறேன். இப்போ பேஜ் நான் வந்து 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன காட்டுது? நீங்க பாருங்க நம்பர் 50. இப்போ பேஜ் நம்ம 15 கொடுத்துட்டு என்ன கொடுக்க போறோம்? சைஸ். பேஜ் இங்க பாத்தீங்கன்னா 50 இருக்கு, சைஸ் என்னதான் இருக்கு? 30 தான். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது அப்படியே எடுத்துக்கிறேன். இது எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு 50 நான் கொடுத்து பார்க்கிறேன். இப்போ என்ன காட்டுது? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நமக்கு இங்க கொடுத்துருக்கு, நான் என்ன சொல்லியிருக்கேன், பேஜோட பேஜ் ஈக்குவல் டு 50 சைஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். பட் ஆனா இங்க டிஃபால்ட்டா அதோட சைஸ் என்னன்னு எடுத்துக்கோம். அதோட சைஸ் என்னது? 30 தான். இப்போ அதுல கண்டென்ட் எதுவுமே இல்ல, கண்டென்ட் எதுவுமே இல்ல இல்லையா? அதனால அது என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு இப்படி மூவ் ஆகுறது தெரியும். புரியுதா? இப்ப நான் வந்துட்டு இதுல கண்டென்ட் வச்சுக்கிறேன். கண்டென்ட் மீன்ஸ் இப்ப எனக்கு எஸ் புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுல மேல நீங்க இப்படி போயிட்டு வேல்யூ நீங்க செட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் கொரி பாராமீட்டர்ஸ். இப்ப ஜஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் போஸ்ட் மேல ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதே கண்டென்ட்டை போஸ்ட் மேல ரன் பண்ணி போஸ்ட் மேல நமக்கு என்ன பண்ணுவாரு? இதே ஆன்சர் தான் வரும் இல்லையா? சரி, வேலை செய்ய மாட்டேங்க. அதுக்கு ஏஜென்ட் ஒண்ணு இருக்குமே, அதை டவுன்லோட் பண்ணீங்களா? ஒர்க் ஆகலையா? பாக்கலாம், செக் பண்ணு. பண்ணலாம், ஆப்பும் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஓகேவா இருக்குமோ நீங்க அதை பண்ணலாம். ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் கொடுத்துட்டு இப்ப பாருங்க, நீங்க நான் பேஜ்னு கொடுக்குறேன், என்ன நடக்குன்னு செக் பண்ணுங்க. கீ என்ன வந்திருக்கு, வேல்யூ என்ன வந்திருக்கு? கொரி இங்க என்ன காட்டுது? பெராமீட்டர். சொன்னடா மேல இப்படி கொடுக்கறதுக்கு போய் அதை பார்த்தோன்னே அஸ் ஏ டெவலப்பரா ஓகே கொஸ்டின் மார்க் இருக்கு, ஆஃப்டர் தட் இருக்குது கொரி பேராமீட்டர்னு சொல்லணும். இது ஒரு இன்டர்வியூல என்ன கேட்டாங்க, என்னன்னா இப்படி ஒரு யூஆர்எல் கொடுத்துட்டாங்க. இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் யூஆர்எல். This one is what, this one is what, after that this one is the what, then this is what. வெறும் யூஆர்எல் கொடுத்து அந்த யூஆர்எல் வச்சு 30 minutes எக்ஸ்பிளனேஷன் கேட்டாரு. எஸ் எக்ஸாக்ட்லி. இல்ல இப்போ நம்ம ரியல் டைம்ல இருக்கும்போது லோக்கல் ஹோஸ்ட் இருக்கா, சர்வர் பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் API/employees கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க ஸ்ப்ரிங் பூட் அப்ளை பண்ணல, இப்போ நீங்க ஸ்ப்ரிங் பூட் பண்ணல, அப்போ இது நீங்க நம்ம என்ன சொல்லுவோம், இது யூஆர்எல், இது போட்டாதான் ஒர்க் ஆகும். சரி ஓகே, இப்போ நீங்க ஸ்ப்ரிங் பூட் படிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்த்தோன்னே? அதேதான் தோணுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன தோணுது? பேஸ் பார் கொரி பாராமீட்டர். கரெக்டா? அப்ப அந்த வேல்யூ தான் என்னது, இது எப்படி இருக்கும், நேம் அண்ட் வேல்யூ ஃபார்மேட்ல இருக்கும். அதான் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
நேம் அண்ட் வேல்யூ. நீங்க சொல்லும் போது நேம் அண்ட் வேல்யூ சொல்லுவாங்க. அதான் இங்க கீ வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இந்த கீக்கு நேரம் என்ன இருக்கு? பேஜ். இப்போ நீங்க 0 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ 0வா இருக்கும். இங்க நான் இங்க காட்டுனேன் இல்லையாங்க, அதுதான் இங்க காட்டுறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா query parameters, page equal to 0, size equal to 30, API/employees அப்படிதான் இல்லையா? இதுதான் query parameter. இப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா page size key and value, இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை காட்டும். பேஜ் சைஸ், பேஜ் ஈக்குவல் டு 0, சைஸ் வந்து என்னது 20. கரெக்டா? சரி, இப்போ இந்த இடத்துல /6 அப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது கரெக்டா தப்பா? வாட் இஸ் திஸ்? என்ன அர்த்தம்? எஸ், பேஜ் நம்பர் 0ல ஐடி வந்து என்னது 6, அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? எஸ், பேஜ் ஈக்குவல் டு என்னது 0, அதுக்கான வேல்யூ 0, சைஸ் வந்து என்னது 30. இந்த சைஸ்ங்கிறது என்ன எடுத்துக்குது? நம்ம கொடுத்த சைஸ். நாங்க 1 செகண்ட் கைஸ். Okay guys. ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ நான் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு டேட்டா எப்படி வரும்? என்ன ஆர்டர்ல இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க, லாஸ்ட் நேம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க, லாஸ்ட் நேம் பாருங்க. என்ன ஆர்டர்ல இருக்கு? ஷார்ட்டிங் ஆர்டர்ல இருக்கா அப்படின்னு கேக்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா query parameter. query parameterனால என்ன யூஸ் பண்ணோம்? எஸ் ஈக்குவல் டு. சரியா? இப்போ ஈக்குவல் டு நான் கொடுத்துட்டு நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இங்க டேட்டா எப்படி இருக்கு பாருங்க. எம்ப்ளாயி டைரக்டரி தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, குப்தா, சங்கர், ரஞ்சித், செக், ரவி, இப்படி ஒண்ணு இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் நேம் நல்லா கவனிங்க. இங்க குப்தா இருக்கு, இங்க சங்கர் இருக்கு. குப்தாவுக்கு அப்புறம் இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. குப்தா, அடுத்து என்ன இருக்கு? அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? சங்கர் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? டெக். என்ன நடந்திருக்கு?
வாட் இஸ் ஷார்ட்? கொரி பாராமீட்டர் ஷார்ட். லாஸ்ட் நேம் வச்சு நீங்க என்ன பண்ணி கொடுங்க. எஸ் எஸ். இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் நேம் நான் இங்க கொடுக்கிறது என்ன தெரியுமா? என்னது இது? என்னது இது? ஃபீல்டோட பேர் அப்படிதான் இல்லையா? அதை இங்க கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு சென்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் நேம் ஏ ஜே, அடுத்து என்ன வந்திருக்கு? ஓ வந்திருக்கா, அடுத்து டி வந்திருக்கா, அடுத்து என்ன வந்திருக்கு? ஒய் வந்திருக்கா, லாஸ்ட் ஒய் வந்துருச்சா? சரியா? இந்த மாதிரி நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட், இதான் ஷார்ட்டிங். இங்க நம்ம இப்படி கொடுத்தோமா, ஷார்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம். இப்ப டிசெண்டிங்னா டிசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துட்டு வரோம், அவ்வளவுதான். பை டிஃபால்ட் என்னவா இருக்கும்? எஸ். நம்ம இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் அது என்னவா தான் இருக்கும்? அசெண்டிங்ல தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் கமா டிஎஸ்ன்னு கொடுக்கலாம். டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஓகே. சோ தென் இப்போ ஷார்ட் பை லாஸ்ட் நேம் தென் ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங். அப்படின்னா என்ன கொடுக்கணும்? லாஸ்ட் நேம் கமா ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்தா போதும்? எஸ். புரியுதா? சோ இப்படி பண்றதுக்கு பேர் என்னங்க? ஷார்ட்டிங் அண்ட் பேஜினேஷன். தென் என்னது? கேடியாஸ். கேடி. சரியா? ஃபைன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ நமக்கு தேவை, இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ சிம்பிளா ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ரெஸ்ட் ஏபிஐ தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த டேட்டா ரெஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் காமனா யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த வே என்னது? ஜேபிஐ ரெபாசிட்டரி. இதுக்கு முன்னாடி செகண்ட் ஒன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப 3 அப்ரோச் பார்த்திருக்கோம். என்னென்ன அப்ரோச்லாம்? என்டிட்டி மேனேஜர், அந்த என்டிட்டி மேனேஜர் தான் என்னது? ஜேபிஐ ஏபிஐ வச்சு பார்த்தோம். என்டிட்டி மேனேஜர் பார்த்தோம். அந்த என்டிட்டி மேனேஜர்ங்கிறது எதுல இருந்துச்சு? டிஏஓக்குள்ள இருந்துச்சு. டிஏஓக்குள்ள என்டிட்டி மேனேஜர் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஏஓல என்ன பண்ணோம்? ஜேபிஐ ரெபாசிட்டரி. அந்த ஜேபிஐ ரெபாசிட்டரி தான் காமனா யூஸ் பண்றது. ஓகேவா? இப்ப நமக்கு நம்ம அப்ளிகேஷன்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனி என்ன ஃபாலோ பண்றாங்க நமக்கு தெரியாது. இப்ப சப்போஸ் வந்துட்டு இப்ப மேனுவலா தான் கான்ஃபிகர் பண்றாங்க. இன்னுமே சில கம்பெனில மேனுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. மேனுவல் கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் அந்த என்டிட்டி மேனேஜர் நம்மளா ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதி அதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மெத்தட் எழுதி சோ அதுக்குள்ள என்ன லாஜிக் வேணும் அதை எழுதி ஆஃப்டர் தட் நம்ம கண்ட்ரோலர் மூலமா பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஜேபி ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்ப அதுல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான மெத்தட்லாம் எழுத வேணாம். பை டிஃபால்ட்டா அந்த ஜேபி ரெபாசிட்டரியில நமக்கு இருக்கும். ஓகே. அதனாலதான் காமனா அந்த ஜேபி ரெபாசிட்டரி வச்சு நம்ம பண்றது. அப்ப இங்க நமக்கு 3 அப்ரோச் தெரியுது. 3 அப்ரோச் வச்சு நம்மளால ஒரு ரெஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ண முடியும் இப்போ. கரெக்டா? அப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏபிஐ ரெடி பண்ணி தாங்கன்னா காட்ட தெரியணும். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அந்த 10 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு ஏபிஐ ரெடி பண்ணி தாங்கன்னு சொன்னா நீங்க இந்த இதா போட்டு எனக்கு பண்ணி காட்டணும். ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி. இது 10 மினிட்ஸ் கூட ஆகான்னு நான் நினைக்கிறேன் இது பண்றதுக்கு. டேட்டா ரெஸ்ட் வச்சு பண்றதுக்கு ஆகுமா என்ன? 10 மினிட்ஸ் கூட ஆகாது. அப்போ அதை நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் யாரு? ஒரு நல்ல டெவலப்பர். இன்னொரு எஸ் போட்டுக்கோங்க. புரியுதா? அதனால என்டிட்டி பேர்லாம் அப்படி எடுக்க மாட்டாங்க. எம்ப்ளாயீஸ், ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டிட்டி பேர் எப்போதுமே எடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? எஸ். இங்க வந்து சேஞ்ச் இது பேஸ் பாத்துக்காக நம்ம இங்க பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் இதுல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சோ என்ன பேர் அப்படின்னா லைக் ரெஸ்ட் ரிசோர்ஸ் இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு இதுக்கு தான் நம்ம அதில் போட்டிருந்தோம் /எம்ப்ளாயிஸ்ங்கிறதுக்கு பதிலா மெம்பர்ஸ் இப்படி கொடுத்துக்கலாம். சரி சரி. இதுக்குள்ள என்ன யூஸ் பண்ணிக்கோங்க? பாத் ஈக்குவல் டு. ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயிஸ்க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப வேற ஏதோ கொடுக்க போறீங்கன்னா என்ன வச்சுக்கலாம்? லைக் மெம்பர்ஸ். இப்ப எம்ப்ளாய்க்கு பதிலா மெம்பர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நமக்கு எம்ப்ளாயிஸ்ங்கிறத யூஸ் பண்ணாம இப்ப என்ன யூஸ் பண்ணோம்? எஸ். சரியா? இங்க போட்டிருப்பேன் தான் நினைக்கிறேன்.
எஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா members 8080 / என்ன கொடுத்தா போதும் எஸ் ஓகேவா ஏதாவது டவுட் இருக்கா அதுல members ஓகே அப்ப அதுக்காக நம்ம என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றோம் ரெஸ்ட் ரிசோர்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா ரிசோர்ஸ் மீன்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லிருப்பேன் அது நெஸ்ட் ரிசோர்ஸா கூட இருக்கலாம் நெஸ்ட் ரிசோர்ஸ்னு சொல்லியிருப்பேன் இந்த வேர்டை யூஸ் பண்ணிருப்பேன் ரிசோர்ஸ்ங்கிற வேர்டை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பேன் நான் ஃப்ரெண்ட் அண்ட் கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லியிருப்பேன் அந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும் சரி ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போதா இருக்கட்டும் சரி இது ஒரு லிங்காவும் இருக்கலாம் இல்ல ஒரு நெஸ்ட் ரிசோர்ஸாவும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன் இந்த ரிசோர்ஸ்ங்கிறது ஒண்ணுல ஒரு லிங்க் தான் ஒரு இதுதான் ஒரு HTML பேஜ் வந்து ஒரு URL அப்ப இது ஒரு URL மாதிரி தானே API தானே எண்ட் பாயிண்ட் தானே கரெக்டா அதனால அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அந்த ரெபாசிட்டரியோட ரெஸ்ட் ரிசோர்ஸ் ஏன்னா நம்ம இங்க பாக்குறது ரெஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி மீனிங்ஃபுல்லா நம்மளே வச்சிருக்காங்க ஓகே இல்ல இப்ப நீங்களா ஒண்ணு இப்படி டெவலப் பண்றீங்கனாலும் நமக்கு ஏத்த நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு மீனிங்ஃபுல்லா ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிதான் இல்லையா நம்மளா என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணா பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் அதே மாதிரி இதுக்குள்ளே நமக்கு கொரி பாராமீட்டர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க எழுதிக்கலாம் கொரினா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கிரியேட் கொரி அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா போட்டு நீங்க என்ன பண்ணலாம் இங்க எழுதிக்கலாம் இங்க எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட்ல அங்க டிஸ்ப்ளே ஆகும் இதை நான் உங்களுக்கு டாஸ்கா தரேன் எதுல எக்ஸெப்ஷன் அதே தான் நீங்க சிம்பிள் திங் இங்க இருக்கு பாத்தீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜஸ் நீங்க இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வாங்க நீங்களே என்னன்னா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ஓகேவா அதுக்குள்ள அங்க ரெஸ்பான்ஸுக்கு என்ன பண்றோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப எம்ப்ளாயினா எம்ப்ளாயி நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் ஏன்னா நான் இங்க யூஸ் பண்றது எம்ப்ளாயிஸ் தானே யூஸ் பண்றேன் இங்க நீங்க எதுவுமே எழுத வேண்டாம் இப்ப அந்த ஐடி இல்லனால அதை வச்சு அதை எடுத்துக்கும் இது எப்படி எடுத்துக்கோனா இங்க எம்ப்ளாயி கூட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் இங்க நம்ம பிரைமரி கீ கூட வச்சிருக்கோம் இல்லையா அதனால அது கனெக்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும் அந்த கோடே இல்லைனாலும் சரியா அங்க என்ன பண்ணுமோ எக்ஸெப்ஷன் அது அப்படி இந்த பேக்கேஜுக்கு காப்பி பண்ணி போட்டா கூட ஓகே தான் போட்டுட்டு நீங்க அதுல போய் ரன் பண்ணி பாருங்க எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் எடுத்து வரணும் இது நான் உங்களுக்கு டாஸ்காவே தரேன் சரியா அதே மாதிரி இதுல நம்ம அந்த கிரியேட் கொரி அந்த லாஸ்ட் நேம் மட்டும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம இதை எடுக்கலாம் ஓகேவா சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம் இந்த கொரி பாராமீட்டர் யூஸ் பண்ணி இங்க பண்ணிட்டு போயிடலாம் ரெஸ்ட்ல சரியா சோ அதை நம்ம தனியா ஒரு நாள் சொல்லி தரேன் உங்களுக்கு ஃபைன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நேம் இப்போ லாஸ்ட் நேம் கொடுத்தா நமக்கு ஒரு இது எதுவுமே கொடுக்கலாம் பை டிஃபால்ட் என்ன ஆர்டர்ல இருக்கும் எஸ் SQL என்ன ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டர்ல டேட்டாவை கொண்டு வந்து கொடுத்துரும் ஓகே இதான் பேஜினேஷன் ரிலேட்டடா இதான் இந்த டேட்டா பார்த்துனே சொல்ல தரணும் இது என்னது கேடிஎஸ் சரியா அப்ப அந்த பேஜை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது சரியா அப்ப ரெஸ்ட் ஏபினால கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கேடிஎஸ் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு இருக்கும் ஓகே சோ இதுதான் ரெஸ்ட் ஏபி டேட்டா ரெஸ்ட் எந்த சைஸ் ஆக்சுவலா எக்ஸாக்டா சைஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ஒரு பேஜோட சைஸ் புரியலையே சைஸ்னா இப்போ என்னன்னா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள 50 சைஸ் ஆஃப் டேட்டாவை வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் 30னா 30 வச்சுக்கலாம் பை டிஃபால்ட்டா 20 இருக்குங்க இங்க அப்படி கேரக்டர்லாம் கிடையாது புரியுதா ஃபிக்ஸட் சைஸ் ஃபிக்ஸட் வேல்யூ தான் ஓகே இப்போ நான் இந்த இடத்துல இப்போ கொடுக்கல அப்படின்னா அதோட ஃபிக்ஸட் எப்படி இருக்குன்னா 20 இருக்கும் சைஸ் இப்போ நம்ம சேஞ்ச் பண்றோம்னா அது என்ன மாறும் அந்த பேஜோட சைஸ் வந்து 50 மாறும் நம்ம செட் பண்றதை பொறுத்து அப்ப அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ங்கிறது அதுல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை மீன் பண்ணுது அதோட பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் பேஜ் இது பை டிஃபால்ட்டா ஸ்டார்டிங் அந்த நம்பர்ங்கிறது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் சரியா யா சரி புரியுதா ஓகே சோ இதுதான் அந்த பேஜ் பத்தினது கிளியர் சோ இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஏபிஐக்கு ஒரு டாட்டா பை சொல்லிட்டு
நேத்தா முடிச்சீங்களா? நேத்து எஸ்டிபி முடிச்சிட்டேன். ஆமா, இது நான் பெண்டிங் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஒரு நாள் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இந்த பசங்கள் எல்லாம் வர வச்சு பிரியாணி வாங்கி தரலாம்னு இருக்கேன். டாஸ்க் நல்லா பண்ணி அனுப்புறீங்க, அதனால இது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியலையே. ஏங்க வாங்கி கொடுக்க கூடாதா என்ன? வாங்கி கொடுக்க கூடாதா என்ன அப்படிங்கிறீங்க? சூப்பருங்க. அப்படி அப்படி சொல்லி வர இந்த நீ கொடுக்குற அந்த பிரியாணிக்காக நாங்க வருவோம்னு நினைக்கிறீங்க? அப்படிதானே மதன்? அப்படிதான் பேசிட்டு இருக்காரு, அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படிதானே மதன்? உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணேன். நீங்க எந்த ஊர் மதன்? நாங்க திருநெல்வேலி சார். நாங்குநேரி. திருநெல்வேலியா? திருநெல்வேலியா? திருநெல்வேலியில நாங்குநேரி. நாங்குநேரி. ஓகே ஓகே. சௌமியா நீங்க? சரி, ஓகே ஓகே. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, லைக் இந்த ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கறத முடிஞ்சு. ஓகே, ஸோ இதுக்குள்ள நல்லா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ். பேசிக் தான் சொல்லுவேனா, இது ரொம்ப பேசிக். நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் தான் வச்சிருக்கோம். அப்படியா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் வெறும் புள்ளி மட்டும் தான் வச்சிருக்கோம். கோலம் போடணும், சுத்தி நீங்க தான் போடணும் அதெல்லாம். இப்போ அந்த லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நத்திங் பட் என்னன்னா, நான் இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா, இங்க ஒண்ணு காட்டும். என்ன காட்டும்னா, என்னது? வாட் இஸ் திஸ்? டாம்கேட்னா யாரு? சர்வர். சர்வர் தான் டாம்கேட். எதுல ரன் ஆகுறாரு? லோக்கல் ஹோஸ்ட்னா இப்போ என்னுடைய மிஷின் சர்வராகவும் இருக்கு, கிளைண்டாவும் என் மிஷின் தான் இருக்கு. ரியல் டைம்ல லோக்கல் ஹோஸ்ட் இருக்காது. இப்ப நம்ம சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் போட்டாலும் இது ஒர்க் ஆகும். கரெக்டா? ஐபி அட்ரஸ் எப்படி பாப்பீங்க? கமெண்ட் ஐபி கான்ஃபிக் தானே, மறந்து போச்சு. ஐபி அட்ரஸ் எப்படிங்க செக் பண்றது? ஐபி கான்ஃபிக். எஸ், கரெக்ட். இதான் ஐபி அட்ரஸ், நம்ம சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ். கரெக்டா? இப்ப ஐபி கான்ஃபிக் இப்படிதாங்க இருக்கும். ஐபி அட்ரஸ் இங்க இருக்கு பாருங்க, 192.168.1.6. இது சப்நெட் மாஸ்க். இது நெட்வொர்க்ல படிக்கும். 255.255 இதெல்லாம் கால்குலேட் பண்றது கேட்வே தான். ஒவ்வொரு சிஸ்டத்துல எப்படி இருக்கும் ஐபி கான்ஃபிகரேஷன். உங்க அட்ரஸ், உங்களோட ஐபி அட்ரஸ் சொல்லணும்னு கேட்டா கடகடன்னு ஐபி கான்ஃபிக் மட்டும் சொல்லிடணும். IPv4 அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதான் ஐபி அட்ரஸ், நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டா? அப்ப என்னன்னா, என்னுடைய சர்வர் இந்த என்னுடைய லோக்கல் மிஷின் ரன் ஆகுறதுனால லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு. ரியல் டைம்ல அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம கிளவுட்ல ஏதோ ஒரு சர்வர்ல டிப்ளாய் பண்ணிடுவோம். சரியா? கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல என்ன பண்ணுறோம்னா டிப்ளாய்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த கோட் அப்படியே புஷ் பண்ணிடுவேன். அப்ப இது சர்வருக்கு மூவ் ஆயிரும். அதாவது கிளவுடுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா அங்க இருந்து அந்த பிளேஸ்ல இருந்து இது ரன் ஆகும். இப்ப அதுக்கு நமக்கு ஒரு டொமைன் நேம் வாங்கிடுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் www.amazon.com வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கோட் தான் இதுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வாங்கியிருக்கிற ஒரு டொமைன் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்ப Varanium Tech REST APIன்னு சொல்லிட்டு நான் ஒரு டொமைன் வாங்கிட்டேன். அப்ப www.varanium REST APIன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடு தான் அங்க வரும். இதுக்கான அவுட்புட் என்னவோ அதுக்கு டிஸ்பிளே ஆகும்னு அர்த்தம். ஓகே, அந்த டொமைன் நேம் வாங்கிடும். அதுக்கு கீழே இந்த கோட் ரன் ஆகிட்டு இருக்கும் ரியல் டைம்ல. லோக்கல் ஹோஸ்ட் இருக்காது. இது நம்மளுடைய லோக்கல் மிஷின்ல லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எங்க இதே கான்செப்ட் தான், புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க கோட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்படியே தான் பண்ணுவீங்க. அதை டிப்ளாய் பண்றதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு சம் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க.
அது நம்ம பண்ண வேண்டாம். டெவலப்பர் தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க அதெல்லாம் கேட்பாங்க. பட் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு நான் என்னுடைய அதாவது டெவாப்ஸ் டெவலப்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஐ நோ தட் பேசிக்ஸ். இதை டிப்ளாய் பண்றதுக்காக நம்ம டாக்கர், குபர்னெட்டிஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா ஸ்ப்ரிங் பூட்ல எல்லாம். மைக்ரோ சர்வீசஸ், காஃப்கா, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்கர் இமேஜஸ் அப்படிதானே, காஃப்காங்கிற வேற எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டீங்க? நான் ஓகே. இப்போ இதை மானிட்டர் பண்றோம், லாகிங் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டூல்ஸ் மாதிரி தான் டாக்கர், குபர்னெட்டிஸ். டாக்கர் இமேஜ்னு சொல்லுவாங்க. டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அப்ப கண்டெய்னர்ல என்ன யூஸ் பண்ணீங்கன்னா டாக்கர், குபர்னெட்டிஸ் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓரளவு ஒரு ரியல் டைம்ல எப்படி இருக்கும். அந்த கோடு உங்களுக்கு உள்ள புரியலனாலும் ஜஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது, அந்த ஃப்ளோ என்ன அப்படின்னா என்னன்னா எல்லாத்தையுமே இந்த செஷன் முடியும் போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? நான் இப்போ ஒரு வேலைலாம் சொன்னேன் இல்லையா, டாக்கர், குபர்னெட்டிஸ், காஃப்கா. ஓகே. அதுக்கப்புறம் இதுல எப்படி டிப்ளாய் பண்றாங்க, டெஸ்ட் கேசஸ் எப்படி எழுதுறாங்க, யூனிட் டெஸ்ட். ஸோ இந்த பேட்ச்ல நான் வந்துட்டு யூனிட் டெஸ்ட்னு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். யூனிட் டெஸ்டிங். ஓகேவா? ஏன்னா அது ஒரு டெவலப்பருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு யூனிட் டெஸ்ட் அப்படிங்கறது டெஸ்ட் பண்ணுவாங்க ரியல் டைம்ல. அப்ப இந்த ரியல் டைம்ல எப்படி டெஸ்ட் பண்றாங்க இந்த அப்ளிகேஷன். ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். சரியா? நான் டிப்ளாய்மெண்ட் பண்றது நான் தனியா ஒரு செஷன் போடுறேன். ஓகே. இதான் 2 hour செஷன்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே. சரி, அதுவும் நம்ம ஒரு செஷன் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சரியா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா அரவிந்த்? என்னன்னா ரியல் டைம்ல இப்போ கொலாபரேட் பண்ணி தான் பண்ணுவோம். கிட்ல தான் கோட புஷ் பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு டெவலப்பர் வந்துட்டு ஏதோ ஒண்ணு சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும். கிட்ல தான் இருக்கு ஆக்சுவலா. இப்ப நான் இப்ப 4 பேர் சேர்ந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோடை கிட்ல புஷ் பண்ணிடுவோம். சரியா? கோட்ல புஷ் பண்ணிட்டு இப்ப நாங்க கோட் எழுதிட்டே இருக்கு அங்க சேஞ்சஸ் நடக்கணும், என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது அதெல்லாம் பார்த்து கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க். அது நீங்க உள்ள போக உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. தென் பரவாயில்ல, இந்த மாதிரி டவுட் எல்லாம் பரவாயில்ல. அதாவது ரியல் டைம்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல நான் அதான் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பேன். நம்ம செஷன்ல இருக்கும் செக்யூரிட்டி லாஸ்ட்லாம் எடுத்தோம். அந்த 2 hours ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அது பேஸ் லெவல். பேசிக்கா அதாவது செக்யூரிட்டினால அந்த டிபெண்டன்சி தான். எஸ், அட்வான்ஸா இருக்கு. அட்வான்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் எப்படி ஜெனரேட் பண்றது, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏபிஐ எப்படி வந்துட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்றது, எப்படி வந்துட்டு கொடுக்குறது. ஏன் அப்படின்னா அது எதுக்காக நம்ம அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து நார்மலா எந்த செக்யூரிட்டியும் அப்ளை பண்ணாம API/எம்ப்ளாய்ஸ் கொடுத்தா எனக்கு இப்படி வந்துடும். இதை தாண்டி சரியா எனக்கு வேற எதுவுமே கொடுக்க கூடாது. வேற ஏபிஐ கொடுத்தா இந்த பேஜே ஆக்சஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம அந்த ஏபிஐ வச்சு செக்யூரா ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுக்கும்போது செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்மளே எடுத்துக்கோமே, நம்ம ரியல் லைஃப் எடுத்துக்கோம். இப்ப நம்ம எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்ப நம்ம பீச்சுக்கும் எங்கேயோ போறோம். இப்ப நம்ம அந்த பீச்சுக்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம், உள்ள போய் நல்லா குளிப்போம். அப்படிதானே? ஓகே. இப்ப நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம திங்ஸ் யார் நம்பி கொடுத்துட்டு போவோம்? ஃப்ரெண்டை நம்பி கொடுத்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, மீன்ஸ் நம்ம கூட வந்தவங்க கூட தெரிஞ்சவங்க கூட தான் நம்ம போவோம். அதை தாண்டி வேற யாரும் தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா என்ன இல்ல என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க 1 hour அவ்வளவு ப்ரோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஏன்னா நம்பிக்கை இல்ல. அதே மாதிரி தான் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை செக்யூரா தான் ஹேண்டில் பண்ணும். ஓகே. இதுதான் இந்த ஏபிஐ. இந்த ஏபிஐ நான் கொடுத்தேன்னா எனக்கு டேட்டாஸ் எல்லாமே வந்துடும். அப்ப இது யார் ஆக்சஸ் பண்ணணும், இந்த ஏபிஐ யார் ஆக்சஸ் பண்ணணும், யாருக்கு ரைட்ஸ் கொடுக்கணும், அதுதான் அதான் செக்யூரிட்டி. அதுக்கு நமக்கு இங்க ஃபில்டர் செயின் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. நம்ம சொல்லியிருப்போம் அந்த 11 AM செஷன்ல.
அந்த ஃபில்டர் செக்ஷன். அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் நல்லா கிளியரா புரிஞ்சாலே போதும், அங்க உள்ளே போய் அதை தான் பண்ண போறீங்க. இன்டர்வியூல அதான் கேட்பாங்க, அந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின். செக்யூரிட்டினாலே அந்த ஃபில்டர் செயின். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா டோக்கன் பேஸ்ல நம்ம ஜென்ரேட் பண்ணி பண்ற மாதிரி. இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டியிருப்பேன் இந்த இடத்துல. வெறும் செக்யூரிட்டியை மட்டும் கொடுத்துட்டு இங்க ஆத்தரைசேஷன் இருக்கா, கரெக்டா? இப்ப இந்த ஆத்தரைசேஷன்ல நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா நோ ஆத் இருக்கா, இங்க பாருங்க. பேசிக் அத்தன்டிகேஷன்ல யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டா மட்டும்தான் இந்த ஏபிஐ அலோ பண்ணும். இது பேசிக் அத்தன்டிகேஷன். எஸ், நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், டிபெண்டன்சி ஆட் பண்ண. என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணுவீங்க? செக்யூரிட்டிங்கிறத ஆட் பண்ணாலே போதும், அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். யூசர் நேம் பை டிஃபால்ட் என்னவா இருக்கும்? இதுவும் கேட்டாங்க ஒரு இன்டர்வியூல. பை டிஃபால்ட்டா யூசரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. முகேஷுக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு யூசர் தான் ஆன்சர். பாஸ்வேர்ட் ரேண்டமா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்ப இதுக்கு கீழே நான் என்னது ஆத்தரைசேஷன். இங்க பாராமீட்டர்னா இப்ப புரியுதா? அந்த கொரி பாராமீட்டர்ல பாஸ் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆத்தரைசேஷன்ல பேசிக் அத்தன்டிகேஷன் இருக்கு. இங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க. JWT இருக்கா? இப்ப நான் JWT சொல்லும் போது இங்க அல்காரிதம் இருக்கும், ஒரு சீக்ரெட் கீன்னு ஒண்ணு இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹெட்டர் இருக்கும். அப்போ இங்க என்ன ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு, ஒன்னு பேலோட்னு ஒண்ணு இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதனால இது பேரு JWT டோக்கன் சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்னன்னா இப்ப இந்த யூசர் வராரு இல்லையா, இந்த இடத்துல தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்ப நான் அந்த டோக்கனை காட்டினா போதும், இந்த யூசர் வந்துட்டு ஆத்தரைஸ்ட் யூசர் தான். அதேதான். இப்ப நானே பாஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. நான் ட்ரெயின் டிக்கெட் இருக்கு இல்லையா, இப்ப நான் பாஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னுடைய டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுக்கணும். அதை கொடுத்து நான் ஒன் டைம் நான் பாஸ் வாங்கி வச்சிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் டைம் நான் ரினியூவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணா போதும், அந்த டோக்கனை வச்சு நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டா போதும், பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க, அதுதான் டோக்கன், வேற ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட்லாம் திங்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒரு டோக்கன் நான் ஜெனரேட் பண்ணிட்டேன்னா, ஓகே இந்த டோக்கன் இந்த யூசர் தான் வேலிட் யூசர் தான், ஒரு ஆத்தரைஸ்ட் யூசர் தான் இவரு. ஓகே, இப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு பீப்புளா இருந்தா மட்டும்தான் நம்ம போய் நம்ம திங்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளால போக முடியும். அப்படிதான் இல்லையா? அதே மாதிரிதான். ஓகே, அப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இதை ஆக்சஸ் பண்றவர் யாரு? ஒரு ஆத்தரைஸ் பர்சன் தானா? ஏன் அதை ஆத்தரைஸ் பண்றாங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஈஸியா ஹேக் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து போயிடுவாங்க. இப்ப நான் ஒரு அமேசான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லயே போயிட்டு இப்ப பேமெண்ட் அந்த ஏபிஐ மட்டும் போட்டா அந்த டீடைல் எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதானே? நம்ம எல்லாமே டிஜிட்டல்ல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே? ஈஸியா என்ன பண்ணலாம், நம்மளுடைய அமௌண்ட் இப்ப நான் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு 100 rupees கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஹேக்கர் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல 2 0 ஆட் பண்ணிட்டு அவரை பாட்டு என்ன பண்ணிட்டு போயிடலாம், அவருக்கு சென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த ஏபிஐ வந்து ப்ராப்பரா செக்யூரா இல்லைன்னா இதெல்லாம் பண்ணலாம். அப்போ எவ்வளவு திங்க் பண்ணி எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த பாஸ்வேர்ட் இது நமக்கு தனியா கொடுத்துருவாங்க, ஒரு டைம்ல செட் பண்ணுவோம். எந்த பாஸ்வேர்ட்? ரியல் டைம்ல இந்த பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஒரு டைம் ஜெனரேட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேசிக். சரியா? ஃபுல்லாமே யூஸ் பண்றது இந்த மாதிரி JWT டோக்கன் ஜெனரேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி OAuth 2.0 இருக்கு இல்லையா, இது மாதிரி தான். இதான் டோக்கன் இருக்கும். டோக்கனோட ஹெட்டர் என்ன, இது நம்ம செக்யூரிட்டில நான் சொல்லி தரேன் டீக்ளியர். ஓகேவா? இப்படிதான் இருக்கும். ரெக்வெஸ்ட் ஹெட்டர்ல என்ன இருக்கும், இந்த டோக்கன் ஜெனரேட் பண்ண ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஹெட்டர்ல வந்து இப்படி கொடுக்கும். அந்த ஐடி டெவலப்பருக்கு ஒரே ஐடியா இருக்குமா, ஒவ்வொருத்தருக்கு தனி ஐடியா? இந்த ஐடி இருக்குல சார், எல்லாத்துக்கும் ஒரே ஐடியா, இந்த ஒவ்வொரு டெவலப்பருக்கு தனி ஐடி? அப்படி இல்ல, ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இது யாருக்கு நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா, ஒரு யூசருக்கு டெவலப் பண்றோம். ஓகேவா? இப்போ நீங்க யூஸ் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு டோக்கன் இருக்கும். இப்போ ராஷ்கா யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு டோக்கன் இருக்கும். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு யூசர் டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு டோக்கன் வந்து ஜெனரேட் பண்ணும். யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு தெரியாது. புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெவலப் பண்ற கோட யூசருக்கு அது டோக்கனா, அது அவருக்கு தேவையே இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியமும் இல்லை. ஆனா பேக் எண்ட்ல போய் டிஃபால்ட்ல அது என்ன பண்ணும், இந்த டோக்கன் எல்லாம் அது ஜெனரேட் பண்ணிக்கும். அப்போ இதை வச்சுதான் சர்வர் ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஓ, இவர் வேலிட் யூசர் தான்ப்பா வந்திருக்காரு, அப்ப இவர் நீ என்ன பண்ணிடலாம், உள்ள விட்டுலாம். எல்லா மெக்கானிசமும் இப்படிதான் ஒர்க் ஆகும். புரியுதா? சரி, ஓகே. இப்ப என்ன சொல்றேன்னு தெரியுதா? அப்பதான் அப்ப ரியல் டைம்ல நம்ம யூசர் எல்லாம் போயிட்டு நான் ஒரு டேட்டா நான் வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன பண்ண அவசியம் இல்ல, எனக்கு நான் டோக்கன் தெரிஞ்சிருக்கணும், எனக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க அவசியமே எனக்கு இல்லையே. இப்ப நான் இங்க போயிட்டு அமேசான்ல போயிட்டு எனக்கு மொபைல் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்க மொபைல் சர்ச் பண்றேன் இல்லையா, அப்ப எனக்கு என்ன பண்றோம், அப்ப மொபைல் மட்டும் எனக்கு வரும். ஓகே, இப்ப நான் எங்க இருந்து லாகின் பண்றேன், இப்ப நான் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா என்னால வாங்கவே முடியாது.
இப்படி நான் கொடுத்துட்டு அப்படிதான் இல்லையா, இப்ப எனக்கு இந்த டேட்டா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ப்ரோசீட் டு பை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். என்ன வாங்கவே விடாது. நீ முதல்ல யாருங்கிறத என்கிட்ட சொல்லு, அப்புறம் நான் உனக்கு தரதா வேணாமாங்கிறத நான் டிசைட் பண்றேன்னு அது சொல்லுதா இல்லையா? அதான் என்னது, சைன்இன் பண்ண சொல்லுதா? அப்ப நான் இப்ப இந்த சைன்இன் பண்ணனா எனக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இப்ப நான் என்னுடைய நம்பர் கொடுத்துட்டு நான் வந்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு டோக்கன், அதான் JWT டோக்கன் ஆர் அத்தன்டிகேஷன். சரியா? அப்ப அந்த டோக்கன் ஜென்ரேட் ஆயிருது இல்லையா? இப்ப நான் டோக்கன் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா உள்ள போயிடுறேன். இப்ப போயிட்டு நான் மொபைல் வாங்கிக்கலாம், இதே மாதிரி என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். என்னது ஓடிபி வந்து எதுக்காகனா அந்த அத்தன்டிகேஷன் நம்ம தானா அப்படின்னு பாக்குறதுக்காக அது ஜென்ரேட் பண்றது. இது நான் சொல்றது உள்ளது நடந்துக்கும். பேக் எண்ட்ல இந்த சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் நமக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு டைம் நான் இப்ப லாகின் பண்ணிட்டு உள்ள போயிட்டு எனக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆயிடும். இப்போ எனக்கு அது லாகின்லேயே தான் இருக்கு, லாக் அவுட் ஆகலைன்னா அந்த டோக்கன் எனக்கு வேலிடா இருக்கும், ஆக்டிவாவே இருக்கும். சரியா? அப்ப நான் போயிட்டு இப்ப நெக்ஸ்ட் டைம் போயிட்டு நான் மொபைலுக்கு பதிலாக லேப்டாப் வாங்குறேன். அப்ப அது என்ன பண்ணாது அப்படின்னா, ஓ இவர் ஆல்ரெடி யாருதான், இவர் தானே, இவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், இவரை விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி தான். அதான் ஆத்தரைஸ்ட் யூசர். அதுக்குதான் ஆப். இந்த ஜோகாலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய செக்யூரிட்டி மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. டைரக்டாலாம் உள்ளே போகாது, மொபைல்ல கனெக்ட் பண்ணி அங்கிருந்து இது நிறைய இருக்கு இதுல ப்ராசஸ். ஜோகோல ஒர்க் பண்ண ஜோகோல அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. இப்ப நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மொபைல்ல கனெக்ட் பண்ணணும், அதுக்குள்ள அது லேப்டாப்ல ஒரு ஆப் இருக்கும், அது எல்லாமே நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ரொம்ப செக்யூரா தான் வச்சிருப்பாங்க. அந்த ஏபி இருக்கு இல்லையா, அந்த ஏபி ரொம்ப செக்யூரா இருக்கும். இப்ப நான் இப்படி போட்டு இப்படி ரன் பண்றல எப்படி வரக்கூடாது ஆக்சுவலா. லோக்கல்ஸ்ங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப நமக்கு ரியல் டைம்ல பண்ணும்போது இது செக்யூர் பண்ண அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? ஓகே, அதுக்கு நான் ஒரு क्वेश्चन கேட்கிறேன். இப்ப இந்த தேர்ட் பார்ட்டி திங்ஸ் எல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ண என்ன பண்ணுவீங்க? தேர்ட் பார்ட்டி கிளாसेस இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்றதுக்கு ஸ்ப்ரிங் போர்ட்ல என்ன பண்றீங்க, என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. சொல்லிருப்பேன் தேர்ட் பார்ட்டி திங்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்காக இதை பண்ணணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் அந்த கோர் பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ரிங் போட் கோர்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக என்ன டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? சொல்லுங்க. கரெக்ட், பீன். கரெக்ட் தான். தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ் இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? கான்ஃபிகரேஷன் ஒரு கிளாஸ் எழுதிருப்போம், அட் கான்ஃபிகரேஷன் அட் பீன் அப்படின்னு. அப்படிதானே? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்னா 11 AM பேட்ச். எஸ், இதுவாதான் பார்த்தோம். இப்படிதான் போடுவோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்படிதான் ஒரு பேக்கேஜ் போட்டு செக்யூரிட்டி இங்க பாத்தீங்கன்னா நம்ம செக்யூர் பண்ணுவோம் ஆக்சுவலி. இப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு HTTP செக்யூரிட்டி இதெல்லாம் உள்ள யூஸ் பண்ணுவோம். செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ற மாதிரி. இங்க இருக்கு பாத்தீங்களா, CSRF டோக்கன், ரெக்வெஸ்ட் மேட்சர், ரிஜிஸ்டர், லாகின் மட்டும் வந்தா, இந்த ஒரு எண்ட் பாயிண்ட்ல வந்தா மட்டும் அவங்க அலோவ் பண்ணுங்க. அப்படி எந்த ரெக்வெஸ்ட் வந்தாலும் அத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட் வந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். இதை ரெண்டு பேர் பெர்மிட் பண்ணிட்டோம். சரியா? இதை தாண்டி நீங்க என்ன கொடுத்தாலும் அத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்டா இருந்தா மட்டும்தான் உள்ள போகும் இந்த எண்ட் பாயிண்ட்ஸ். இந்த என்ன பண்ண, இப்ப ரிஜிஸ்டர் லாகின் கொடுத்தா போயிடும். இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது அத்தென்டிகேட்டடா இருந்தா மட்டும்தான் போகும், இல்ல போகாது. HTTP பேசிக்ஸ் கஸ்டமைஸ் டிஃபால்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னா HTTP பேசிக்ஸ்னா நம்ம கெட் போஸ்ட் புட்லாம் பண்றோம் இல்லையா, அது பண்றதுக்கு இது அலோவ் பண்ணும். இது நம்ம கொடுக்கணும், இது கொடுக்கலாம் அது அலோவ் பண்ணாது. இதான் செக்யூரிட்டி. இப்ப நம்ம செக்யூரிட்டி எதுவுமே பண்ணாம சும்மா பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இதை நம்ம எப்ப பார்ப்போம்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் பார்ப்போம் நம்ம லாஸ்டா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு கொஞ்சம் பாதி
புரியலன்னு சொல்ல மாட்டேன், நீங்க திங்க் பண்ற இது இருக்கு இல்லையா? இதுவே நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த 11 பேட்ச்ல 2 டைம்ஸ் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 2 or 3 days ரொம்ப சொல்லிட்டு இதே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 hours கிளாஸஸ் சொல்லிடுச்சு. இம்பார்ட்டன்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி. ஆனா இந்த பேசிக்ஸ் திங்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்ப்ரிங் பூட் கிளாஸ்ல நான் நிறைய டாபிக்ஸ் இங்க கவர் பண்ணிருப்பேன் ஸ்ப்ரிங் பூட்ல. ஓகே ஃபைன். எஸ் இது கொரி பாராமீட்டர். இது அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இது எந்த லாஜிக்ல எழுதியிருக்காங்க நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது என்ன வச்சுக்கோங்கன்னா என்டிட்டி கிளாஸ் போட்டுக்கோம். ஏன்னா இது நம்ம டிப்ளாய் பண்ணிருக்காங்க. எஸ் டொமைன் வாங்கியிருப்போம். இதான் டொமைனோட பேரு. இப்ப நமக்கு இந்த இடத்துல அமேசான் நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல டொமைன் இருக்கிறதுனால amazon.in இருக்கு. சரி ஓகே, இப்ப நான் இதை கேட்கிறேன். நான் ChatGPT போய் கேட்க போறேன். இந்த எஸ் என்னப்பா நீ பார்த்து சொல்லுன்னு நம்ம கேட்போம். அது என்ன சொல்லுதோ அதை நான் நம்பிப்போம். சரியா? இப்ப நான் போய் ChatGPT ஆக்சஸ் பண்ண கத்துக்கோங்க. இது அதாவது அது என்ன சொல்லுது. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்களேன். இப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னா எங்க காப்பி ஆகல. So explain in details. இத மட்டும் நான் கொடுக்குறேன், வேற எதுவுமே நான் கொடுக்கல. இப்ப அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இப்ப வெறும் நான் அதை கொடுக்குறேன். ஓகே, இப்ப அது என்ன சொல்லுது? என்னால இத ப்ரௌஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுதா? சரி ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா explain all the things in the URL like HTTPS is what and other things. ஓகே, இங்க பாத்தீங்களா the URL you provided amazon.in அப்படின்னு கொடுத்திருக்கீங்களா? சொன்னேன் இல்லையா, எஸ்ங்கிறது என்னவா? ஸ்பெசிபிக் the search query parameter with mobile being the key. ஒரு கீவேர்ட் மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ மொபைல் சர்ச் பண்றீங்களா, சர்ச் அதான் எஸ். புரியுதா? அப்ப என்டிட்டி நேம் நம்ம அந்த இடத்துல மீன் பண்ண கூடாது. சர்ச் பாராமீட்டர். இப்ப நம்ம லாஸ்ட் நேம் ஷார்ட்டுக்காக ஷார்ட் கொடுத்து பண்ணோம் இல்லையா, அது மாதிரி அவங்க எஸ்ங்கிறது ஒரு கீவேர்டா. அதுக்கப்புறம் சிஆர்ஐடி எது இருந்துச்சா என்ன? ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ. அது என்னவா? யூனிக் ஐடென்டிஃபையர் ரிலேட்டட் டு தி சர்ச். அப்பதானே அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களே, இது என்ன ப்ரிஃபிக்ஸ்ல ஏதோ போட்டு வச்சிருக்காங்க, டீல்ஸ் வித் தி சர்ச். அப்பதானே ரீடிஃபைன் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு. ஓகே, அதோட கான்டெக்ஸ்ட், சோர்ஸ் கான்டெக்ஸ்ட், சர்ச் பண்றதுக்கான கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது அது எடுத்து நமக்கு அது உள்ள ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி நமக்கு உள்ள மெக்கானிசம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்படி வரும். புரியுதா? அப்போ இப்போதைக்கு மேல இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறது அப்படிதான் இல்லையா? சோ அதுதான். அப்போ எதுவுமே தெரியலனா கொரி பாராமீட்டருக்கு ஒரு வேடையா சொல்லிடணும். சோ நாளைக்கு வரும்போது இதை பார்த்துட்டு வாங்க. HTTP-னா என்ன, HTTPS என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுலயே போட்டுருக்காங்களா? எஸ்ங்கிறது என்னது? செக்யூர். அப்ப இது எப்படி செக்யூர் சொல்றாங்க? இதுக்கான இதுவை நீங்க சொல்லணும் வந்து நாளைக்கு நீங்க பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணும். சரி, HTTP-னா என்ன, HTTPS-னா என்ன, எதனால இது செக்யூர்னு சொல்றோம்? ஓகே, நீங்க பாருங்க, உங்களுடைய இதுல விட்டுறேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன திங்க் பண்றீங்க ஒவ்வொருத்தரும். நோட்ஸ் மாதிரி கூட நீங்க எழுதிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டு வந்து கூட நீங்க சொல்லலாம். சரியா? என்ன பாத்தீங்க, HTTP-னா என்ன, HTTPS-னா என்ன, ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே கைஸ், 1 hour
கிளாஸை கவனிச்சதற்கு மிக்க நன்றி. ஓகேவா? ஏன்னா 1 hour கவனிக்கிறதுலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்ட்? அது ஆன்லைன்ல கவனிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். மதனுக்கும் சௌமியாவுக்கும் நம்ம ரொம்ப ஓகே ஃபைன். எனிவே மதன் மதன் கேக்குதா? எஸ். ஓகே கைஸ், தேங்க் யூ so much. சோ அந்த டாஸ்க் பண்ணி அனுப்புங்க. சோ நாளைக்கு நம்ம புது கான்செப்டோட பார்க்கலாம். சரியா? ஓகே பை. தேங்க் யூ. ஓகே சார், தேங்க் யூ சார். ஆங்கரா இருக்கீங்க, டிவி ஷோ பண்ற மாதிரி.